ஆல் சரஸ்வதி ஹியர். இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரவுட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம வீட்டிலலாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் செய்வோம். பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வெந்தயம், அப்புறம் இந்த கொள்ளு, பட்டாணி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து ராவாகவும் கன்சியூம் பண்ணலாம், இல்லாட்டினா நீங்கள் குக் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்துட்டு நம்ம சாலடாக எடுத்துக்கலாம், இல்லை சூப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து சுண்டல் மாதிரி அப்படியே சாப்பிடலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்துட்டு அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக ப்ரோட்டீன், வைட்டமின் பி, சி, கே, ஏ, மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம பாடிக்கு இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றி நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் நம்ம பாடிக்கு வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதே சமயம் பிளட் சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அண்ட் நம்ம பாடி ஓவரால் நல்ல ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சில பேருக்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அப்படியே ராவாக கன்சியூம் பண்ணுறதுனால உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க வந்துட்டு அதை குக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றதுனால அதில் வந்து ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை வந்து நம்ம பாடிக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்குது. சில பேருக்கு வந்து ராவாக அந்த ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிட்றது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அவங்களுக்கு அது ஒத்துக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதுக்கு பழகிக்கலாம். தேங்க்யூ.